எதுக்கு தம்பி? எங்க வீட்டு வேலையும் செய்யறீங்கல்ல, வச்சுக்கோங்க. இல்ல வேண்டாம் தம்பி. வேணான்னு சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க, வச்சுக்கோங்க. யோசிக்காதீங்கக்கா, வாங்கிக்கங்க. ராகேஷ், அக்கா, ஆமா நீ எத்தனை வருஷமா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க? ரொம்ப வருஷமா வேலை பாக்குறேம்மா. ரொம்ப வருஷமானா? ஒரு 20-25 வருஷமா வேலை பாக்குறேன். அதான் இப்படி வீடெல்லாம் பளிச்சுன்னு இருக்கு. நல்ல கெட்டிக்காரி தான். சரிம்மா, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு. போயிட்டு வரேம்மா. இரு இரு. இந்த சமையல் ரூம்ல ஸ்லாப் இருக்குல்ல, அங்க நிறைய பித்தளை பாத்திரங்க பாசி படிஞ்சு கிடக்குது. விளக்கறதுக்கு ஆளே கிடைக்கல. நீ என்ன பண்ற, அத சுத்த பத்தமா விளக்கி அடுக்கி வச்சிடு. ஏன் செய்ய மாட்டியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா. மத்த வீட்டுக்கெல்லாம் வேலைக்கு போகணும். ஓ, இன்னைக்கு உனக்கு வேலை நிறைய இருக்குல்ல, அப்ப நாளைக்கு வா. சொல்லு. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா மாப்பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்துடு. அதெல்லாம் பேசக்கூடாது, குடும்பத்தோட வந்துடணும் சொல்லிட்டேன். சரி. இங்க பாருமா, பாத்திரத்தை எல்லாம் அப்புறமா கழுவிக்கலாம். நாளைக்கு எனக்கு வேண்டப்பட்டவங்க குடும்பத்தோட வராங்க. நான் ஒரு ஆளை எல்லா வேலையும் பார்க்க முடியாது. நீ கூட மாட இருந்து எல்லா வேலையும் பாத்துக்க. என்ன யோசிக்கிற? வர முடியாதுங்கறியா? இல்லம்மா, அப்படி சொல்லல. என்னால உன் வேலை எதுவும் கெட வேண்டாம். மத்த வீட்டு வேலை பாக்குற மாதிரி எப்பவுமே பாத்துக்க. என் சம்மந்தி வீட்டு வேலை பாக்குற நேரத்துல மட்டும் நீ இங்க வந்துடு. என்ன நீ எதை சொன்னாலும் அதிர்ச்சியாவே பாக்குற? கொஞ்சம் இரு. சொல்லுங்க சம்பந்தியம்மா. உங்க வீட்ல வேலை செய்யற சுந்தரி இங்க வந்திருக்கு. வேலையெல்லாம் நல்லா பார்த்து முடிச்சிடுச்சு. நாளைக்கு எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு குடும்பத்தோட வரேங்கறாங்க. நாளை ஒரு நாள் வந்து எனக்கு உதவி பண்ணிடுன்னு சொன்னா திருன்னு முழிக்கிறா. நாளை ஒரு நாளைக்கு தானே. போன் அவகிட்ட குடுக்கறேன், கொஞ்சம் சொல்லுங்க. இந்தா. ஹலோ, சொல்லுங்கய்யா. அவங்க கேக்குற மாதிரி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க அங்க போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருங்களேன். சரிங்கய்யா. இப்போ உங்களுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க இங்க வர வேண்டாம். அங்க இருந்து நீங்க அப்படியே வீட்டுக்கு போயிடுங்க. சரிங்கய்யா. சரி, வச்சிடுறேன். இந்தாங்கம்மா. அப்ப நாளைக்கு வந்துருவல்ல? வந்துடுறேம்மா. அப்ப நான் கிளம்புறேம்மா. வரேன் தம்பி. வாங்கக்கா. மா, நாளைக்கு யாருமா வராங்க? சந்திரா தாண்டா போன் பண்ணா. அவ திவ்யாவையும் நிம்மியையும் கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரேங்கறா. ஓ. டேய், இந்த சுந்தரி ரொம்ப நல்லா வேலை பாக்குறாடா. மா, பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்காங்கம்மா. அப்ப ஒண்ணு செய்யலாமா? இந்த வீட்டை அவ பேருக்கு எழுதி வச்சுட்டு நான் அவ வீட்டுக்கு வேலை செய்ய போயிட்டுமா? மா, நாம இங்க ஓனரா இருக்கணும், அவ இங்க வேலை செய்யணுங்கிறது தான் விதி. அதை யாராலையும் மாத்த முடியாது. மறுபடியும் இந்த மாதிரி பேசாத. கடவுளையே பழிக்கிற மாதிரி. கணத்துல போட்டுக்கோ, கணத்துல போட்டுக்கோன்னு சொல்றல. சரிம்மா. இங்க பாருடா, இந்த காலத்துல நல்ல வேலை செய்யறவங்க கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுடா. அது எப்படிடா உன் மாமனார் வீட்டுக்கு மட்டும் இழிச்சவங்க ஈஸியா மாட்டிக்கிறாங்க, நாம மாட்டின மாதிரியே? நீ ஒண்ணு பண்ணு, இவள நம்ம வீட்டு வேலைக்கு அனுப்ப சொல்லு. அவங்க வேற ஆளை பாத்துக்கிட்டோம். அது எப்படிமா முடியும்? ஏண்டா,
இல்ல ஆல்ரெடி அவங்க அந்த வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உன் மாமனார் அந்த வீட்டுக்கு குடி வந்து 1 மாசம் இருக்குமா? இன்னும் முத மாச சம்பளமே அவளுக்கு கொடுக்கல. அதுக்குள்ள என்னமோ பரம்பரையா அவங்க வேலை பார்க்கற மாதிரி பேசுற? சொன்னா சொன்னதை மட்டும் செய், புரிஞ்சுதா? வாப்பா உட்காரு. பட்டி சூர்யால உள்ள இருக்கா? கூப்பிடுங்க. நட்ராஜ் எப்படி இருக்க? திவ்யா எப்படி இருக்கா? பட்டி உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிட்டு இருக்கீங்களா? சாப்பிடுறேப்பா. ஏப்பா ஆ? உங்க அம்மாவும் அக்காவும் உங்ககிட்ட பேசுறாங்க, நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற? சூர்யா, சூர்யா, இந்தா இது புடி புடி. இதுல 2-3 மாப்பிள்ளை போட்டோ இருக்கு. எல்லாரும் நல்லா படிச்சவங்க, நல்ல வசதியானவங்க. உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா ஒருத்தனை செலக்ட் பண்ணிக்கோ. உனக்கு பிடிச்சிருந்தா போதும், உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். உனக்கு பிடிக்கணும், அவ்வளவுதான். நட்ராஜ் என்ன இதெல்லாம்? ஏய், நான் உன்கிட்ட பேசல, என் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய், உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அப்படி என்ன அவசரம்? சரி, எங்க வீட்டு பொண்ணை கட்டிக்கோங்கன்னு சொல்லி வழியை யாராவது போய் இன்னொருத்தவங்க வீட்டு வாசல்ல நிப்பாங்களா? இது என்ன பிச்சை எடுக்கிற விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அம்மா தாயேன்னு போய் நின்னு கேட்கறதுக்கு. சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன். நாம தான் இந்த சம்பந்தம் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி ஒதுங்கிட்டோம்ல, திரும்ப போய் நின்னா அசிங்கமா இல்ல? நீங்களாம் வேணான்னு சொன்னதால தானே திவ்யாம்மா நமக்காக போய் அந்த சம்பந்தம் வேணான்னு சொல்லிட்டு வந்தாங்க. உன் மாமியாரை நான் ஒன்னும் அவ்வளவு சிரமப்பட சொல்லலப்பா. ஆமா, இப்ப மட்டும் நல்லா பேசுங்க. அவங்க அப்ப மாப்பிள்ளை வீட்டை போய் பாக்குறப்போ சந்தோஷமா இருந்துச்சா? அப்பவும் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி சிரமப்படுங்கன்னு உங்க யாரையும் நான் சொல்லல. நீயா போட்டோ எடுத்துட்டு வந்து இவர்தான் மாப்பிள்ளைன்னு விட்டெறிஞ்சிட்டு சொன்னேன். ஆமா, நான் தான் சொன்னேன். இப்பவும் நான் தான் சொல்றேன். தயவு செஞ்சு இனிமே அந்த வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. திடீர்னு உனக்கும் உன் மாமியாருக்கும் ரோஷம் பொத்துக்கிட்டு வரும். அதுக்கெல்லாம் நாங்க ஆளாக முடியுமா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீ இப்ப என்ன சொல்ல வர? நீங்க அந்த வீட்டுல சம்பந்தம் பேசக்கூடாது. ஏன்பா? எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலையா இல்ல உன் மாமியாருக்கு பிடிக்கலையா? இப்ப எதுக்குமா அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த மாரிசாமியோட அத்தை வந்து எவ்வளவு அசிங்கமா பேசிட்டு போனாங்க தெரியுமா? எங்க அண்ணன் வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க ஏன் அலைகிறீங்க? அவருடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அப்படி இப்படின்னு கேவலமா பேசிட்டு போறாங்க. அந்த வாலா வெட்டிலாம் வந்து சம்பந்தம் பேசுறான்னு சொல்லி அந்த அம்மா என்கிட்ட வந்து பேசுறப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இந்த கேவலம் நமக்கு தேவையா? இங்க பாரு நட்ராஜ், அது அவங்க வீட்டு பிரச்சனை. எதுவா இருந்தாலும் நீங்க போய் உங்க அண்ணன் வீட்டுல கேட்டுக்கங்கன்னு சொல்ல வேண்டியதானே? மா, அந்த அம்மா வந்து கேவலமா பேசிட்டு போறாங்கன்னு சொல்றேன், புரிஞ்சுக்காம பேசுறீங்க. சரி, இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மாப்பிள்ள தான் இருக்காரு, அது அந்த மாரிசாமி மட்டும் தானா? நம்ம அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணை கட்டிக்கங்கன்னு கேட்கலாம், கெஞ்சலாம், இல்ல சண்டை போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இங்க என்ன மாப்பிள்ளைக்கா பஞ்சம்? இத பாருப்பா,
அவங்களெல்லாம் நான் பேசி சமாளிச்சுக்கிறேன், எனக்கு தெரியும். அப்ப அந்த வீட்ல தான் சம்மதம் வச்சுக்க போறீங்களா? ஆமா. நான் வேணான்னு சொல்றேன். நான் ஒன்னும் உன்னை சிரமப்பட சொல்லப்பா. நான் பார்த்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். நீ நடுவுல வந்து பிரச்சனை பண்ணாம இருந்தாலே போதும். அதானே, நீங்க எப்பவும் எனக்கு அகேன்ஸ்டா தானே இருப்பீங்க. ஏய், நான் சொல்றத நீ கேப்பியா இல்லடி? ஏய், என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? அப்படியே ஓங்கி வெட்டன்னு வச்சியா? அவளை என்ன அடிக்க போற? உன்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான். நீ தான் யாருக்கும் தெரியாம அப்படியே ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்ட. அதே மாதிரி அவ வாழ்க்கையை நாசமாக்கணும்னு பாக்குறியா? என்னடா அக்கா கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? இதெல்லாம் இன்னைக்கு நீங்க பண்ணிருக்கணும். விட்டீங்க, அதான் ஓடி போயிட்டா. சூர்யாவாத என் பொறுப்புல விடுங்க. நான் அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்பா. உனக்கு உன் பொண்டாட்டி இருக்கா, மாமியார் வீடு இருக்கு. அதுல வரவு செலவு நிறைய இருக்கும். அத பாத்துக்கோ. பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பெத்தவை எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏய், உனக்கு நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கணுமா? கொஞ்ச நாள் கூட உன்னால பொறுத்துக்க முடியாதா? ஏன் அப்படி அலையற? நிறுத்தடா. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? என் பொண்ணோட கால் தூசிக்கு வருவியாடா நீ? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல வெளியே போடா. மா, பேசாத. உன்னை பெத்தத நடிச்சு எனக்கு தண்டை வைக்கப்படுறேன். அன்னைக்கு நீ சாக கிடந்தப்போ காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. அப்படியே விட்டுருக்கணும். ஏன் தப்புதான். என் பொண்ணை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை வேற எவனாவது கேட்டிருந்தானா எங்கே வெட்டி போட்டிருப்பேன். என் வயித்துல வந்து பிறந்து தொலைச்சிட்டியே, அதனாலதான் விடுறேன். இப்ப சொல்ற கேட்டுக்கோ. நான் செத்தா கூட நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. வெளியே போ. வெளியே போறியா இல்ல கழுத்து பிடிச்சு தள்ளட்டுமா? என்னடா என்னாச்சு? ஏமா விசிறேன்னு சொல்லி இடிச்சிட்டியம்மா. அது ஒண்ணு இல்லடா, பட்ட இடத்துல படுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான். அம்மானு கூட பார்க்க மாட்டான், அசிங்கமா தான் சொல்லிடுவேன். ஏமா அந்த சத்தியம் பண்ண சொன்னால மெதுவா பொத்தனாப்புல அமைக்கி இருக்கலாம்ல. யானை தும்பிக்கையால அடிச்ச மாதிரி ஓங்கி அடிச்சிட்டு, நல்ல வேலை சூடம் கைய போத்துக்கிட்டு இந்த பக்கம் வரல. டேய் சோமு, ரொம்ப வலிக்குதாடா. ஆமாமா, உனக்கு அப்படிதான்டா வேணும். ஆளு வராங்களா இல்லன்னு பார்க்காம கூட உன்னை யாரு அப்படி பேச சொன்னது? அது கூட பரவாயில்லமா. மதி கூட சேர்ந்து வாழ்றேன்னு சத்தியம் பட்டனே, சத்தியத்தை மீறினா ஏதாவது நடக்குமாமா? ஏய், நான் கூட தானா சத்தியம் பண்ணியிருக்கேன். ஆமா இல்ல, அப்ப ரெண்டு பேருக்கு ஏதாவது நடக்குமா? டேய், நம்மளுக்கு ஏன்டா ஆக போகுது? சத்தியத்தை மீறினா யார் மேல சத்தியம் பண்ணியிருக்கோமோ அவங்கள தான் பாதிக்கும். நம்ம யார் மேல சத்தியம் பண்ணியிருக்கோம்? தோ இந்த போட்டோல இருக்கிற குந்தாணி மேல. அப்படி ஏதாவது ஆகிறதா இருந்தா இந்த போட்டா கலந்து கீழே உழுகட்டும். அப்படி இல்லையா அந்த டைனோசர் குமார் தலையில டொம்முன்னு உழுகட்டும். போராடிய தானை தலைவரே வாழ்க வாழ்க. தண்ணீரை பற்றி கதை சொன்ன தண்ணீரற்றவரே வாழ்க வாழ்க. ஏழைகளுக்கு தங்கத்தாளி கொடுத்த நாயகரே வாழ்க வாழ்க. மக்களுக்காக வாழும் மனுநீதி சோழனே வாழ்க வாழ்க. நடந்த கல்யாணத்தை மறுபடியும் நடத்தி வைத்த நாயகரே வாழ்க வாழ்க. பேட்டெல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் தலைவரே. வாங்கிட்டேன் தலைவர். சரி சரி சரி. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் வீட்டுக்கு போயிடுங்க. நாளை காலையில் கடுமாடி கோயில் கரெக்டா வந்துருங்க. சரிங்க தலைவரே. வாங்க வாங்க வாங்க. என்ன மன்னிச்சிரு மாப்ள. உன் கையில சூடுபடுறதுக்கு நானே காரணமாயிட்டேன். அதை நினைச்சா மனசு தாங்க மாட்டேங்குது. என்ன பண்றது? எல்லாம் அந்த ஜெகநாயகியோட திருவிளையாடல்.
எப்படியோ இதனால ஒரு நல்லது நடந்தா சரி. என் ஜெகநாயகியால இந்த வீட்டுல சுமங்கலியா வாழ முடியாம போச்சு. அதனால இந்த வீடு மூடி இருக்கிற வீடு மாதிரி ஆயிடுச்சு. நாளையில இருந்து இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வர போறா, என் மக வர போறா, என் பேரப்புள்ள வர போறான். மாப்பிள, இந்த வீடு நாளையில இருந்து கோயிலாக போகுது. மாப்பிள, நான் திரும்பவும் கேக்குறேன், உன் மனசுல பழிவாங்கிற என்ன எதுவும் இல்லையே? என்னமாமா சொன்னீங்க? இப்ப என்ன வீட்டை விட்டு துரத்திருக்க மாமா, நான் அந்த வீட்டை விட்டு போறேன். மதி மாதிரியே நீங்களும் என்ன நம்ப மாட்டீங்க மாமா. என் வாழ்க்கையில 2 விஷயம் தான் இருக்கு. ஒண்ணு மதி கூட வாழணும், இல்லன்னா சூசைட் பண்ணிட்டு சாவணும். முதல்ல சொன்ன விஷயம் நடக்க போறது இல்ல. வாழணும் நான் நினைச்சாலும் நீங்க 2 பேரும் சந்தேகப்பட்டு என்ன சாவடிச்சிருவீங்க. 2வது சொன்ன விஷயம் தான் நடக்க போகுது. அதுக்கும் நீங்க தான் மாமா உதவி பண்ணும். 100-200 கொடுத்தீங்கன்னா எதையாவது வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிடுவேன். நீ செத்துருவேன்னு சொன்னா நான் விட்டுருவேனா? நீ வாழ பிறந்தவன்டா. என் மக மதி கூடவும் என் பேர குழந்தை கூடவும் 100 வருஷம் ஓகோன்னு வாழ போறவன்டா நீ. பார், மாமா இருக்கல, உனக்கு எதுக்கு கவலை? இனிமே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, சரியா? வணக்கம் வாங்க ஜெயஸ்ரீ, வாங்க வாங்க வாங்க. உங்களுக்காக தான் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க உட்காருங்க. சரி. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். வாங்க. சோமு, இங்க வா. டேய் சோமு, என்னடா இது? ஏதோ ஒரு கூத்தாடி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான். நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாம் நம்ம கைவிட்டு போயிரும் போல இருக்கே. முதல்ல அப்படித்தாம்மா இருந்துச்சு. நான் தான் கண்ணீர் விட்டு பாசத்தால மாமா மனசை கரைச்சிட்டேனே. அப்போ நம்ம கண்ட கனவெல்லாம் பலிக்குமா? கண்டிப்பா பலிக்கும். எதுக்கும் நீ ஒரு முறை மாமா முன்னாடி கண்ணீர் விட்டு கதறிடு. போடா டேய், இவன்லாம் ஒரு ஆளு. இவன் முன்னாடி நான் அழுகணும். உங்க அப்பா என்னை விட்டு ஓடி போகும்போது கூட நான் அழல, தெரியுமா உனக்கு? மூஞ்சுக்கு பாரு நல்லா. வா வா. இது பத்தனத்திட்டால இருந்து பணிக்கர் குடிச்சு கொடுத்தது. இது ஆந்திரால இருந்து விஸ்வநாத சர்மா குடிச்சு கொடுத்தது. இது நம்ம ஊர் கீழே ஒரு கிருஷ்ணசாமி கொடுத்தது. நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே, என் மகளும் மருமகனும் மன வருத்தத்தில் பிரிஞ்சிருக்காங்கன்னு. இப்போ மறுபடியும் ஒன்று சேர போறாங்க. இதுக்கப்புறம் அவங்க எந்த சூழ்நிலையும் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நாளைக்கு சின்னதாக ஒரு பூஜை வச்சிருக்கேன். அதை எந்த நேரத்தில் பண்ணலான்னு கேட்டதுக்கு தான் 3 பேரும் 3 நேரத்தை குறிச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க தான் இந்த விஷயத்துல கெல்லாடியாச்சே. நீங்க பார்த்து எந்த நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, அப்படியே முடிச்சிருவோம். பாத்துருவோம். இதுல இருக்கிற நேரப்படியே நடத்துங்க, சிறப்பா இருக்கும். இந்தாங்க. அப்ப நான் வரட்டுங்களா? ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. மாப்பிள, இனிமே நீ வாழ்க்கையில எங்கேயோ போக போற மாப்பிள, எங்கேயோ போக போற. இந்த ஆள் வாய பாரு. சரி சரி, நீ கையை காட்ட, நான் விசிறி விடுறேன். நீ அழுத எங்க எல்லாருக்குமே மனசு கஷ்டமா இருக்கு. அழாதம்மா. அவனை நினைச்ச மனசுக்கு வேதனையா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, நாம தான் தேத்திக்கணும். அவன் இதை விட மோசமாலாம் நடந்திருக்கானேமா. அந்த நினைப்புலதான் வருத்தம் ஜாஸ்தியா இருக்கு மதி. அவன் தப்பு பண்ணப்போ குறையா இருந்தப்பெல்லாம் என் கூடவே இருந்தான். இப்ப திருந்தி நல்லபடியா மாறினதுக்கு அப்புறம் எனக்கு புள்ளையா இல்லாம போயிட்டானே. எவ்வளவு தப்பு பண்ணிருப்பான். அவனை நான் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. தப்பு பண்ணாலும் ஐயோ என் பிள்ளையாச்சேன்னு
அடி மனசுல ஒரு மாதிரி கவ்வி பிடிக்கும். அவ பாண்டிச்சேரியில ஏதோ ஒரு ஹோட்டல்ல பாத்திரம் கழுவிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? நம்ம தலை விதிதான் இப்படி இருக்குன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு எப்பவும் இந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு எப்படியெல்லாம் நான் அழுதிருப்பேன். குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து சோத்து பணி எட்டி உதச்சப்ப கூட அவ மேல எனக்கு வெறுப்பு வரல. என் பையன் நல்லபடியா திருந்தி எல்லாரும் மாதிரியும் 4 காசு சம்பாதிப்பான்னு நம்பிக்கையோட இருந்தேன்.